ஹாய் அண்ட் ஹலோ வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் நிறைய ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எனக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் மெசேஜஸ் வந்துட்டு இருந்தது. லைக் என்னென்னா எங்கே சப்போர்ட் எடுக்கும் எங்கே ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா, இதுக்கு நம்ம க்ளோசிங் சொல்லியிருந்தோம், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுன்னா நமக்கு 50,294 டார்கெட்னு சொல்லியிருந்தோம். பாருங்கள், புல்லிஷ் மொமெண்டம் எவ்வளோ சூப்பராக ஒரு 6 பாயிண்டில் மிஸ் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, டார்கெட் ஆல்வேஸ். பட் நம்மளுடைய லெவல்ஸுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகேவா, மறுபடியும் ஓப்பனிங் 5 மினிட்ஸ் கேண்டில் கிட்டே பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கை கொடுத்துருக்கு. ஸோ எல்லாருமே லைக் நீங்கள் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ண உடனேவே நீங்கள் ட்ரேட் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்விங் ஹைலே நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு சான்ஸ் கிடச்சிருக்கும். செகண்ட் சான்ஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் லோவை இங்கே பிரேக் பண்ணது வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம டார்கெட் கிட்ட போகும்போது நிறைய பேர் புக் பண்ணியிருப்பீங்க, நான் பிலீவ் பண்ணுறேன். சரி, இந்த லாஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் லோவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செல் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு நல்ல ஒரு செல்லிங் மொமெண்டம் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். ஸோ இதுதான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் நடந்த சூப்பர் மொமெண்டம். இன்னைக்கு எல்லாருமே மேக்ஸிமம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் சைட்வேஸ் எதிர்பார்த்தோன்னு நம்ம. பட் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமே நமக்கு கிடச்சிருக்கு அண்ட் பேரி சைட் ட்ரேடும் கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருமே சூப்பராக ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் போகலாம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் சேம் திங். இந்த லைனுக்கு மேலே, நம்ம ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம பாசிட்டிவ்னு சொன்னோம். மேலே ஸ்கை இஸ் அ லிமிட். நம்ம எந்த ஒரு டார்கெட்டும் அப்சைடில் பெருசாக கொடுக்கவில்லை. ஓகே, 23,500 டார்கெட் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, அது வரைக்கும் போகலை. பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங். பட் என்னென்னா நீங்கள் சேம் திங் தான். இங்கே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டார்கெட் மீன்ஸ் லைக் நீங்கள் மேலே இந்த கேண்டலுக்கு க்ளோசிங் கிளாஸ் வச்சு இது நீங்கள் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு இந்த ஸ்விங்கான டார்கெட் நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கலாம். மறுபடியும் இந்த ஸ்விங்கை பிரேக் ஆனதுக்கப்புறம் கீழே டவுன் சைட் டார்கெட்டும் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்லையுமே உங்களுக்கு நல்ல ட்ரேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. பட் எத்தனை பேர் அழகாக சூப்பராக ட்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் திரும்பவும் சொல்லிட்டு இருப்பேன் எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். லைக் லாட் சைஸிங்கை கம்மி பண்ணுங்கள், உங்களோட ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எல்லாருமே என்னென்னா 1:3 டார்கெட் எடுங்க. லைக் இல்லை பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் 1:2 டார்கெட் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை தினமும் ஒரு 20 பாயிண்ட் எனக்கு போதும், தினமும் ஒரு 30 பாயிண்ட் போதும் என்ற மனமே நம்ம பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி 20 பாயிண்ட் போதும், 30 பாயிண்ட் போதும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி வெளில டெய்லி பண்ணுங்கள். அந்த 20-30 பாயிண்ட்டை தினமும் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு நீங்கள் 30 பாயிண்ட் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னா மாதத்துக்கு 30 ட்ரேடிங் டேஸ். ஓகேவா. ஸோ 30 ட்ரேடிங் டேஸ் பார்த்தீங்கன்னா 600 பாயிண்ட் உங்களுக்கு வருது. ஒரு நாளைக்கு 30 பாயிண்ட்னா 10 நாளைக்கு 300 பாயிண்ட் அண்ட் 600 பாயிண்ட் வருது. ஸோ 6 12 72 7,200 பாயிண்ட்ஸ். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதை உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். இதை பண்ணாலே யூ ஆர் இன்டு சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட். ஓகேவா. நீங்கள் கண்டிப்பாக 5% மேலே இருந்திருப்பீங்க ஆப்ஷன்ஸ் பையர்ஸாக இருந்தீங்கன்னா. ஓகேவா. அண்ட் அகெயின் சொல்கிறேன் நான், யாருமே இனி நேக்கட் பொசிஷன் போகாதீங்க. ஓகேவா. லைக் என்னென்னா ஒரு கவர்டு கால்ஸ், லைக் இப்போ கவர்டு கால்ஸ் கவர்டு புட்ஸ், இல்லை பார்த்தீங்கன்னா என்னென்னா புல் கால் ஸ்ப்ரெட்டு, பியர் புட் ஸ்ப்ரெட்டு, அதை மாதிரி ஸ்ட்ராட்டஜி பேஸ்டாக போங்க. யாருமே டைரக்ட் என்ட்ரிஸ் கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நேக்கட் என்ட்ரிஸ் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். நேக்கட் என்ட்ரிஸ் கொடுக்குற காலம்லாம் எப்போ போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் உங்கள் லாஸை நீங்கள் மிட்டிகேட் பண்ணுறீங்க இங்கே. ஸோ அதனால் யாருமே டைரக்ட் அண்ட் நேக்கட் என்ட்ரிஸ் கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ ஃபைன். நமக்கு இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஐடியாஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வேணும் உங்களுக்கு எது மாதிரின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா போதும். நான் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை அப்பப்போ இதை மாதிரி நான் ட்ரெண்ட் வியூ சொல்லும் போதும் நான் மற்ற டைம்லையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியும் இருந்திருக்கு. ஓகேவா. ஸோ அதனால் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஸோ அது ஒன்று. ஸோ நிஃப்டி ஃபினான்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோடைய அப்படியே ஜெராக்ஸ் காப்பி தான் நிஃப்டி ஃபினான்ஸ் பண்ணியிருக்கு. பெருசாக பார்த்தீங்கன்னா சேம் அப்ளைஸ் இயர் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே. ஸோ மிட் கேப் நிஃப்டி தனி ரகம்பா அப்படின்ற மாதிரி மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ட்ரெண்ட் மட்டும்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ புல்லிஷ் சைடில் இருக்கிறது தான் நல்லது. ஸோ அதுதான் நம்ம பேசியிருந்தோம் லாஸ்ட் டைமும். ஸோ ஸ்டில் இட் இஸ் மெயின்டைனிங் த புல்லிஷ் சைட்.
12,000 டார்கெட்டுக்கு மறுபடியும் போயிட்டுருக்கு. அவ்வளோதான். இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து பாருங்கள், காலையில் ஒரு ட்ராப் இருந்திருக்கு, மறுபடியும் 14.46 14.5 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆயிடுச்சு. ரிலையன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் காலையில். ஸோ நிஃப்டியை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை டார்கெட் பண்ணியிருக்கு. அழகாக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வச்சு கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்கள், நம்ம சப்போர்ட் லைனே இந்த 1569 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு மறுபடியும் அங்கேயே வந்து ரெசிஸ்டன்ஸில் உட்காந்துட்டு இருக்கு. இவ்வளோ தான் பண்ணுது இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நேற்று வந்து ஒரு வியூ கொடுத்துருந்தோம். எதில் கொடுத்துருந்தோம்? ஐசிஐசியில் கொடுத்துருந்தோமா? இல்லை, ஐசிஐசியும் பேங்க் நிஃப்டியோட வியூ தான் போயிருக்கு. கோட்டக்கில் கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். கோட்டக்கில் தான் நினைக்கிறேன். பேரி சைட் வியூ கொடுத்துருந்தோமா? இதில் கொடுத்துருந்தோம் நேற்று. ஆமாம், இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்குன்னு சொன்னோம். இங்கே பாருங்கள், காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனதுக்கப்புறம் ஃபுல்லாக சூப்பர் டூப்பர் செல்லிங் வந்திருக்கு. எஸ்பிஐஎன் மேலே தாங்க இருக்குது, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, 835 கீழே நான் வரமாட்டேன்ற மாதிரி எஸ்பிஐஎன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? ஸோ இது போக வந்து நம்ம இன்னைக்கு நிஃப்டியோடைய டாப்பில் வந்து எது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ சிமெண்ட் செக்டார்லாம் கொஞ்சம் நாளைக்கு நல்ல பூமிங்க. இங்கே பாருங்கள், அல்ட்ராடெக் சிமெண்ட் நல்ல மூமெண்ட், ஸ்ரீ சிமெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல மூமெண்ட். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல மூமெண்ட்ஸோடைய டாப்பில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு எதுவும் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினச்சினேன். வேர் இஸ் பஜாஜ் அலையான்ஸ். பஜாஜ் அலையான்ஸ் பாருங்கள், ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அங்கேயே சைடில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஃபர்தராக வந்து எனக்கு 10,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டார்கெட்டை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் அதே மாதிரி பாருங்கள், இது வந்து ஒரு பேரிஷ் மொமெண்டமில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து கேப் அப் ஓப்பன் ஆகி 1436 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போகுதான்றதை நம்ம பார்க்கணும். இல்லாட்டினா வந்து எப்படி இது வந்து, பட் என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து நான் ஸ்டில் வந்து புல்லிஷ் மொமெண்டம் வியூவில் இருந்தீங்கன்னா, யாராவது வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட் புக்கிங்கில் இருந்தீங்கன்னா, ப்ராஃபிட்ஸில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்ஷியல் ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கு தான் இந்த நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க வந்து லைக் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாக்ஸு அண்ட் இந்தியன் மார்க்கெட். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உலக வர்த்தகம், யூஎஸ் மார்க்கெட் அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்லாம் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து மைல்ட்லி பாசிட்டிவாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு பேங்க் நிஃப்டி மாதிரி கொஞ்சம் அழகாக விழுற மாதிரி விழுந்துட்டு அப்படியே சைட் வேஸில் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஆயில் வந்து 7857 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் வேஸில் போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஒரு 1 hour கேண்டில் பார்த்துக்கலாம். இவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம 1 hour போயிடலாம். ஓகேவா? ஸோ 77க்கு எப்பயோ வந்துருச்சு. 78 தொட்டதுக்கப்புறம் 78க்கு மேலே சஸ்டெயின் ஆகி 79.30 போகும்னு சொல்லிட்டு சொன்னோம் நம்ம. ஏன்னா இங்கே ஒரு ஸ்விங்கு பாருங்கள், இந்த ஸ்விங்கை வந்து ஆல்ரெடி பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ஸ்விங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு இப்போது. ஸோ இது ஆல்ரெடி மொமெண்டம் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம கொடுத்த மொமெண்டம் டார்கெட்லாம் எப்பயோ அடித்து தும்சம் பண்ணிடுச்சு யூஎஸ் ஆயில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது? பிரெண்ட் ஆயில், யூகே ஆயில். ஓகே, கோல்டு நம்ம ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட்டான கோல்டு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். கோல்டு வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்லி சைட்வேஸ் 4-5 பாயிண்ட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்குங்க. இன்னைக்கு 12ஆம் தேதி பாருங்கள், நம்மளோட லெவல்ஸ் வந்து பழைய லெவல்ஸ் தான். இங்கே பாருங்கள், நம்ம லெவல்ஸில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்னு போயிட்டுருக்கு. நான் புள்ளி சைட் போனால் இல்லை பேரி சைட் இல்லை பேரி சைட் போனான்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்காமல் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா சாயந்தரம் இன்னைக்கு என்எஃப்பி டேட்டா இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இன்றைக்கி 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. ஸோ கோர் இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. அப்புறம் மந்த்லி இன்ஃப்ளேஷன், இயர்லியான மந்த்லி இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. ஸோ இது எல்லாமே 6 மணிக்கு இருக்கிறதுனால ஸோ ஃபோர்காஸ்ட் வந்து 3.4. இது ஃபோர்காஸ்ட்டும் நமக்கு வந்து இது எப்படி நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணுறதுன்னு தனி வீடியோவில் சொல்கிறேன். இங்கே நான் சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இந்த டேட்டாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் டேட்டா இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இது எப்படி போகும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வியூ சொல்லவா? ஒரு குட்டி வியூ சொல்கிறேன். யாராவது இன்னொரு ட்ரேட் எடுக்காமல் இருக்கீங்கன்னா புள்ளி சைடு இருங்க. இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு புள்ளி சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ கோல்டு வந்து 15 எப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்விங் ஹை 2318 தாண்டினா மட்டும்தான் நீங்கள் புள்ளி சைடில் இருக்கணும். இல்லாட்டா நான் சொல்லிட்டேன்றதுக்கெல்லாம் பிளைண்டில் போய் புள்ளிஷ்லாம் எடுக்கக்கூடாது. ஓகேவா? 2389 இல்லை 2319 தாண்டட்டுமே. தாண்டினதுக்கப்புறம் ஒரு கேட்டல் க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆகட்டும், நீங்கள் புள்ளி சைடில் இருங்க. 32 டார்கெட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்கேஷ் நீங்கள் பேரிஷ் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு பேரிஷ் ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து எனக்கு வியூ கிடையாது. பட் ஸ்டில்
நீங்கள் வந்து நான் போய் தான் அவனோட முடிச்சிங்கன்னா 300 பிரேக் பண்ணணும். ஓகேவா, 300 பிரேக் பண்ணாமல் அது சைட்வேஸில் தான் நிற்கும். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பவுன்ஸ் பேக் இங்கே இதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும், போகாது. பட் கண்டிப்பாக ஒரு லோ ஹை அடிக்கும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்றைக்கி கோல்டில் இருக்கிற வியூ. ஸோ கம்மிங் டு சில்வர். சில்வர் பாருங்கள், நம்ம லெவல் ரிஜெக்ஷன்ஸ் லெவல் சொன்னோம், நெக்ஸ்ட் டார்கெட் லெவல் சொன்னோம், லோவர் சைட் லெவல் சொன்னோம். எல்லா லெவலையும் அழகாக தொட்டுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இதை தாண்டி போக முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ 29,387 லெவல்ஸை தாண்டிச்சுன்னா 29,759 லெவல்ஸ், 29,141 லெவல்ஸை கீழே பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 1 ஹவர்லேயே நான் சொல்கிறேன், நான் 1 ஹவர்லேயே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு சைட்வேஸில் தான் இருக்குது சில்வரும். ஓகேவா, கம்மிங் டு பிடிசி யூஎஸ்டி நேற்று நல்லா விழுந்துச்சு. ஓகேவா, நான் இந்த லெவலுக்கு மேலே கீழே பெருசாக உங்களுக்கு நான் டார்கெட்டே கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ பாருங்கள், 65,300 தான் லாஸ்ட் டார்கெட்னு கொடுத்தேன். 66,919 மேலே நம்ம லெவல் ஒன்று மார்க் பண்ணி கொடுத்தேன். 67,398 மேலே ஒரு புல்லிஷ் சேல் மொமெண்டம் மறுபடியும் எதிர்பார்க்கலாம். 66, 69, 223 டார்கெட் பண்ணலாம். ஓகேவா, இன்றைக்கி சாயந்தரம் டேட்டா பேஸ் பண்ணி இதுவுமே வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5 மினிட்ஸில் பாருங்கள், கொஞ்சம் சைட்வேஸில் தான் இருக்குது. நம்ம லைன் கோல்டு மாதிரியே தான் இதுவும் கொஞ்சம் லைட்டாக அப்படி சைட்வேஸில் இருந்துகிட்ருக்கு. ஓகேவா, ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியன் மார்க்கெட் அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டோட வியூ, அதோடைய சைட்ஸ், அதோடைய நம்ம இன்ட்ராடே அண்ட் நாளைக்கான வியூஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், திட்டுங்க, ஏதாவது செய்யுங்க. ஓகேவா, உங்களுக்கு அடிஷ்னலாக நான் வந்து இன்றைக்கி என்ன சொல்லலாம்னா, ஆமாம் சொல்லியிருந்தேன், இந்த வீக் வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஆஃப் தி மந்த் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எப்படி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண, என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். இந்த வீக் இல்லை நெக்ஸ்ட் வீக்குள்ளே ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக சம்பவம் பண்ணி வச்சுருக்கோம். அது சூப்பராக இறக்கி விட்றோம். ஓகேவா, ஜாலியாக வாங்க. எப்படி வந்து ஒரு 5,000 10,000 தாங்க இருக்குது என்கிட்ட, இதை என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறவங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு சொல்லி விட்றேன். ஓகேவா, எனக்கு மாதம் ஒரு 1,000 தாங்க வரும், நான் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வச்சுருக்கோம். அவங்களுக்கு நம்ம இறக்கி வரணும், பார்த்துக்கலாம். அது வரைக்கும் அன்டில் தென் டேக் கேர், பை பை, ஹாப்பி ஈவினிங். பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நான் சாயந்தரம் டேட்டா இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும். ஓகேவா, இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க தயவுசெய்து போது இன்றைக்கி முடிச்சுக்கோங்க டேவை. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.